ஆதவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் 30ஆம் தேதி ஜனவரி மாதம் 2021ஆம் ஆண்டு சனிக்கிழமை. இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், முதலில் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அறிக்கையை ஆதரிக்கிறோம், கூட்டமைப்பு அறிவிப்பு, இலங்கை அரசாங்கத்தை நெருக்கடிக்குள் தள்ளும் நடவடிக்கை அவசியம் என்கிறது என்பதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியானது அமைந்திருக்கின்றது. பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்க நகர்வுகளில் இலங்கையின் தொடர்ச்சியான ஏமாற்று போக்கை கண்டித்து நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 46வது கூட்டத்தொடரில் உறுப்பு நாடுகள் இலங்கைக்கு எதிரான தீர்மானங்களை கொண்டு வரும் என எதிர்பார்க்கின்றோம். பாதிக்கப்பட்ட எமது மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் விதத்தில் சர்வதேச நாடுகள் தமது ஒத்துழைப்பை வழங்கும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்தார். இலங்கை விடயத்தில் தொடர்ந்தும் மனித உரிமைகள் பேரவையின் கண்காணிப்பும் அழுத்தங்களும் இருக்க வேண்டுமென வலியுறுத்துவதாகவும் அவர் கூறினார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் ஆரம்பமாக உள்ள நிலையில் தற்போது இலங்கை குறித்த மதிப்பீட்டு அறிக்கையை மனித உரிமைகள் ஆணையாளர் வெளியிட்டுள்ள நிலையில் இதுகுறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாட்டை தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் பச்சிலட்டின் மதிப்பீட்டு அறிக்கையானது இலங்கைக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துள்ளது. இதுவரை காலமாக மனித உரிமைகள் பேரவை இலங்கை விடயத்தில் கண்காணித்த வலியுறுத்திய விடயங்களை முழுமையாக அறிக்கையாக அவர் வெளியிட்டுள்ளார். நாங்களும் இந்த விடயங்களையே சில தினங்களுக்கு முன்னர் கடிதம் மூலமாக வெளிப்படுத்தியிருந்தோம். கடிதம் மூலமாக நாம் கூறிய விடயங்களையே இப்போது மனித உரிமைகள் ஆணையாளரும் முன்வைத்துள்ளார். எனவே அவரது அறிக்கையை நாம் முழுமையாக ஆதரிக்கின்றோம். கடந்த கால போர்க்குற்ற செயற்பாடுகளில் நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும் எனவும் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் விடயங்களில் அரசாங்கம் முழுமையான ஈடுபாட்டை கொண்டு செயற்பட வேண்டும் எனவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை வலியுறுத்தியது. கடந்த 5 ஆண்டுகளில் ஆட்சியில் இருந்த இலங்கையின் அப்போதைய அரசாங்கம் அதற்கு இணக்கம் தெரிவித்ததுடன் எழுத்து மூலமாக 3 தடவைகள் இதனை உறுதிப்படுத்தியுள்ளனர். அதேபோல் நாமும் முன்னைய ஆட்சியாளர்களை இணக்கத்துக்கு கொண்டு வந்து நாட்டில் நல்லிணக்க வேலை திட்டங்களை முன்னெடுக்கும் நகர்வுகளுக்கு அழைத்துச் செல்ல நடவடிக்கை எடுத்தோம். எனினும் முன்னைய அரசாங்கம் எழுத்து மூலமாக வாக்குறுதிகளை கொடுத்தாலும் கூட பொறுப்புக்கூறல் நல்லிணக்க வேலை திட்டங்களை அவர்கள் முன்னெடுக்கவில்லை. அவ்வாறு இருக்கையில் ஆட்சி மாற்றம் ஒன்று இடம்பெற்றுள்ள நிலையில் தற்போதைய அரசாங்கமும் முன்னைய அரசாங்கம் மனித உரிமைகள் பேரவையில் கொடுத்த வாக்குறுதிகளையும் மீறியுள்ளமை மட்டுமல்லாது தாம் பொறுப்புக்கூறல் விடயங்களுக்கு தயாரில்லை என்பதையும் அறிவித்துள்ளது. எனவே இது மிகவும் மோசமானதும் மனித உரிமைகளை மீறிய செயற்பாடாகவுமே அமைந்துள்ளது. இலங்கையில் தற்போது மனித உரிமை மீறல்கள் பலமாக இடம்பெறுவதும் இறுக்கமான ஆட்சி முறைமை ஒன்று உருவாக்கி கொண்டுள்ளதும் வெளிப்படையாக தெரிகின்றது. இதனையே மனித உரிமைகள் ஆணையாளர் தனது அறிக்கையில் வெளிப்படுத்தியுள்ளார். இதில் அவர் சுட்டிக்காட்டியுள்ள 3 விடயங்களாக கடந்த கால செயற்பாடுகளை ஆராய்வதில் ராஜ்யம் தோல்வி கண்டுள்ளமை என்பதும், பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்க நகர்வுகளில் ராஜ்யம் தோல்வி கண்டுள்ளமை என்பதும், எதிர்காலத்தில் மீண்டும் வன்முறைகள் உருவாகக்கூடிய சூழல் உருவாக்கப்பட்டு வருகின்றமையை அவர் அவதானித்துள்ளார். இது மிக முக்கிய அவதானிப்புகள் என்றே நாம் கருதுகின்றோம். எனவே இலங்கையின் தன்னிச்சையான செயற்பாடுகளை கண்டித்தே உலக நாடுகள் தமது சட்டத்தின் கீழ் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தியுள்ளமையானது இலங்கையை அதிக அளவில் நெருக்கடிக்குள்ளாக்கும். இதில் பாதிக்கப்பட்ட எமது தரப்பினருக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க உறுப்பு நாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சர்வதேச நாடுகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு செல்ல முடியும் என்பதை அவர் வலியுறுத்தியுள்ளார். எனவே அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள நாமும் முயற்சிப்போம். 47 உறுப்பு நாடுகளும் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்காக தமது சட்டங்களுக்கு அமைய நடவடிக்கைகளை எடுக்கவும் முடியும். இதில் இலங்கையின் முக்கிய குற்றவாளிகள் என அடையாளம் காணப்பட்டுள்ளவர்களுக்கு பயண தடை விதித்தல், சொத்து முடக்கம் போன்றவற்றை மேற்கொள்ள முடியும். எனவே நடைபெறவுள்ள 46வது கூட்டத்தொடரில் உறுப்பு நாடுகள் இலங்கைக்கு எதிரான தீர்மானங்களை கொண்டு வரும் என
நாம் எதிர்பார்க்கின்றோம். பாதிக்கப்பட்ட எமது மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் விதத்தில் சர்வதேச நாடுகள் தமது ஒத்துழைப்பை வழங்குவார்கள் என எதிர்பார்க்கின்றோம். இலங்கை விடயத்தில் தொடர்ந்தும் மனித உரிமைகள் பேரவையின் கண்காணிப்பும் அழுத்தங்களும் இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியதாகவும் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. இணைய செய்திகளாக, இந்தியாவுக்கு வழங்கக்கூடாது, அரசாங்கத்திற்கு 2 நாட்கள் கால அவகாசம், எச்சரிக்கும் தொழிற்சங்கம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. இணைய செய்திகளாக, பாரத இதயத்தில் இலங்கைக்கு எப்போதுமே சிறப்பிடம், தடுப்பூசி வழங்கும் திட்டம் நிச்சயம் வெற்றியளிக்கும், இந்திய உயர்ஸ்தானிகள் கோபால் பாக்லே தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. ஒரு குடும்பம் அயலகத்திற்கு முதலிடம் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் கொள்கையில் பாரத இதயத்தில் இலங்கைக்கு என்றும் சிறப்பிடம் உள்ளது. அவ்வாறானதொரு நிலையில் உலக வைரஸ் தாக்கத்திலிருந்து மீண்டலும் நோக்கில் இலங்கையில் நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ள தடுப்பூசி வழங்கும் திட்டம் நிச்சயம் வெற்றியளிக்கும் என்று இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. தடுப்பூசி வழங்கும் திட்டம் நிச்சயம் வெற்றியளிக்கும், இந்திய உயர்ஸ்தானிகள் கோபால் பாக்லே தெரிவிப்பதாகவும் அந்த செய்தியானது அமைந்திருக்கின்றது. பொறுப்பு கூறலிலேயே இலங்கையின் எதிர்காலம், அமெரிக்க இராஜாங்க திணைக்கள பேச்சாளர் தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. மனித உரிமைகளுக்கு மதிப்பளிக்கும் அதேவேளை கடந்த காலம் தொடர்பில் அர்த்தமுள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்வதிலேயே இலங்கையின் எதிர்காலம் தங்கியிருக்கின்றது என்று அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் பேச்சாளர் நெட் பிரைஸ் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது அமைந்திருக்கின்றது. கோவிட் தடுப்பூசி வழங்கும் திட்டம் ஆரம்பம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. இந்திய அரசாங்கத்தின் வேக்சின் மைத்ரி திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு வழங்கப்பட்ட ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராஜெனிகா கோவிட் தடுப்பூசி வழங்கும் திட்டம் நேற்று வெள்ளிக்கிழமை ஆரம்பமானது. அங்கொடை தேசிய தொற்றுநோய் வைத்தியசாலையில், கொழும்பு தேசிய வைத்தியசாலை மற்றும் நாராயண்பேட்டையில் உள்ள இராணுவ வைத்தியசாலை ஆகியவற்றில் தடுப்பூசி வழங்கும் ஆரம்ப நிகழ்வுகள் இடம்பெற்றன என்பதாக அந்த செய்தியானது அமைந்திருக்கின்றது. ஏனைய செய்திகளாக, இலங்கையை கண்காணிக்கும் வகையில் புதிய தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும், மனித உரிமைகள் பேரவையை வலியுறுத்தும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. வடக்கு கிழக்கில் கவன ஈர்ப்பு போராட்டத்துக்கு ஆதரவு, பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் அறிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. வடக்கு கிழக்கில் விஸ்வரூபம் எடுத்து வரும் தமிழின அழிப்புக்கு எதிராக பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான கவன ஈர்ப்பு போராட்டத்திற்கு வடகிழக்கு சிவில் சமூகம் விடுத்துள்ள அழைப்புக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தனது ஆதரவை தெரிவித்திருப்பதாக கூட்டமைப்பின் பேச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. 2ஆம் கட்டத்தில் கிடைக்கும் தடுப்பூசிகள் பொதுமக்களுக்கு ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராஜெனிகா சைனோஃபார்ம் 3 வாரங்களில் இலங்கைக்கு கிடைக்கும் என்கிறது சுகாதார பணியகம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக, மின்சாரம் தாக்கி 2 உயிரிழப்பு, மன்னாரில் சம்பவம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. கிழக்கு முனையத்தை நிச்சயம் அரசாங்கம் இந்தியாவுக்கு வழங்கும், மக்களே ஏமாளிகள் என்கிறது கைத்தொழில் சேவை முற்போக்கு சங்கம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. மேல் மாகாணத்தில் பிப்ரவரி 15க்கு முன் கற்றல் பணியை ஆரம்பிக்க நடவடிக்கை என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. வடக்கு கிழக்கை கட்டுப்படுத்த முயற்சிக்கும் சிங்கள அரசியல்வாதிகள் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அதன் ஒரு கட்டமே அமைச்சர் சரத் வீரசேகரவின் யோசனை என்கிறார் சி.வி. விக்னேஸ்வரன் என்பதாக அந்த செய்தியானது அமைந்திருக்கின்றது. இணைய செய்திகளாக, 46வது ஜெனீவா அமர்வு இலங்கைக்கு சவால் மிக்கது, எதிர்க்கட்சியின் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள பிராந்திய பத்திரிகைகளான உதயன், வலம்புரி, காலைக்கதிர் ஆகிய பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக, ஐநாவில் நெருக்கடியை ஏற்படுத்தவே போராட்டம், பதறுகின்றது கோட்டாபய அரசு என்ற பிரதான செய்தியாக உதயன் பத்திரிகையில் வெளியாகியுள்ளது. ஜெனீவாவில் எதிர்வரும் மாதங்களில் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் சபையின்
46வது கூட்டத்தொடரில் இலங்கைக்கு நெருக்கு வாரங்களை ஏற்படுத்தும் நோக்குடனேயே வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் சிவில் சமூக அமைப்புகள் செயற்பட்டு கொண்டு வருகின்றன. அதற்கமையவே எதிர்வரும் 3ஆம் திகதி முதல் 6ஆம் திகதி வரை வடக்கு கிழக்கில் கவன ஈர்ப்பு போராட்டங்களை நடத்துவதற்கு அந்த அமைப்புகள் உத்தேசித்துள்ளன என்று அமைச்சரவை இணை பேச்சாளரும் அமைச்சருமான உதய கம்மன்பில தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஐநா ஆணையாளரின் அறிக்கை பக்கச்சார்பு, அரசுக்கு பக்கப்பாட்டு பாடுகிறார் மகாநாம என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கை இலங்கையின் சுயாதீனத்துக்கும் இறையாண்மைக்கும் அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் அமைந்திருக்கின்றது என்பதாக அந்த செய்தியானது அமைந்திருக்கின்றது. வடக்கு மாகாணத்துக்கு 11,000 தடுப்பூசிகள் ஏற்றும் நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. வடக்கு மாகாணத்தின் மருத்துவ சேவையாளர்கள் உட்பட சுகாதாரத்துறையினருக்கு ஏற்றுவதற்காக 11,080 கொரோனா தடுப்பூசிகள் கிடைத்திருக்கின்றன என்று வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது அமைந்திருக்கின்றது. தமிழர்கள் பயிற்சி அளித்தால் இராணுவ பயிற்சிக்கு சம்மதம், விக்னேஸ்வரன் தடாலடி என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. மோட்டார் சைக்கிளால் பாய்ந்து உயிர் மாய்ப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. 5,000 பேருக்கு நேற்று தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளமை தொடர்பாக ஒரு செய்தியும், தடுப்பூசி ஏற்றுவதில் அச்சப்பட வேண்டாம் மருத்துவர் ஆனந்த கருத்து என்பதாக ஒரு செய்தியும், 2013 கட்டிய விகாரை தொல்பொருள் சின்னமா, வலிவடக்கில் காணி பிடிக்கும் நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. வடக்கில் 7 பேருக்கு தொற்று என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்று தினம் வெளியாகியுள்ள வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக இலங்கை தொடர்பில் புதிய தீர்மானத்தை ஐநா உறுப்பு நாடுகள் நிறைவேற்ற வேண்டும், மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தி என்பதாக இன்று தினம் வெளியாகியுள்ள வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தியானது அமைந்திருக்கின்றது. இலங்கையில் தற்போது மோசமடைந்து வரும் மனித உரிமைகள் நிலைவரம் தொடர்பில் கண்காணிப்பதற்கும் கடந்த காலத்தில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கான பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதற்கும் ஏற்ற வகையிலான புதியதொரு தீர்மானத்தை ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பு நாடுகள் ஒன்றிணைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது என்பதாக அந்த செய்தியானது அமைந்திருக்கின்றது. வடக்கு கிழக்கில் மாணவர்களுக்கு இராணுவ பயிற்சி வேண்டும், நீதியரசர் விக்னேஸ்வரன் வலியுறுத்தியதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. விலங்கு வேட்டைக்கு அமைத்த மின்சாரத்தில் சிக்கி 2 குடும்பஸ்தர்கள் பலி, மன்னாரில் சம்பவம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. கிளிநொச்சியில் மாணவன் சடலமாக மீட்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. தீக்காயத்துக்குள்ளான குடும்ப பெண் உயிரிழப்பு, நாவட்குழியில் சம்பவம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. வடக்கின் 5 மாவட்டங்களுக்கும் கொரோனா தடுப்பூசி வழங்கும் பணிகள் இன்று முதல் ஆரம்பம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. இலங்கை தொடர்பான ஐநாவின் அறிக்கையை கவனமாக ஆராய்கின்றோம், அமெரிக்கா தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள காலை கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக ஜெனீவாவில் இம்முறை இலங்கை சிக்குவது உறுதி, ஐநா ஆணையரின் அறிக்கையில் நிரூபணம் என்கிறது சஜித் அணி என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. இலங்கை இம்முறை ஜெனீவா கூட்டத்தொடரில் சவாலை எதிர்கொள்ளப் போகின்றது என்பது ஐநா மனித உரிமைகள் சபையின் ஆணையாளரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் அறிக்கையிலிருந்து தெளிவாகின்றது. அரசு குறித்த அறிக்கையை ஆழமாக ஆராய்ந்து உரியவாறான பிரதிபலிப்பை எதிர்வரும் ஜெனீவா கூட்டத்தொடரில் வெளிப்படுத்த வேண்டும். இவ்வாறு வலியுறுத்தினார் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திஸ்ஸ அத்தநாயக்க என்பதாக அந்த செய்தியானது அமைந்திருக்கின்றது. ராஜீவ் கொலை குற்றவாளிகள் 7 விடுதலையாகின்றனர், தமிழக அரசியலில் பரபரப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. முதல் நாளில் 5286 பேருக்கு கொரோனா தடுப்பூசிகள், எவ்வித பக்க விளைவுகளும் ஏற்படவில்லையாம் என்பதாக ஒரு செய்தியும் அமைந்திருக்கின்றது. மட்டு கரடியனாரில் நேற்றும் யானை தாக்கி ஒருவர் மரணம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. முஸ்லிம்கள் திருமண சட்டத்தை நீக்க நாடாளுமன்றத்தில் தனிநபர் சட்டமூலம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. 9 தமிழக மீனவரையும் விடுதலையை கோரி ராமேஸ்வரத்தில் காத்திருப்பு போராட்டம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. மேலும் 8 பேர் மரணம்
மேலும் 8 பேர் மரணம், கொரோனா காவு 305 என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. 62,000 தாண்டியது தொற்றாளர் எண்ணிக்கை. நேற்றும் 859 பேர் அடையாளம் என்பதாக ஒரு செய்தியும் அமைந்திருக்கின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்தமையினால் குருநாகலை மாவட்ட போதனா வைத்தியசாலையின் 6 நோயாளர் பிரிவுகளும் நிரம்பிய நிலையில் இடப்பற்றாக்குறை காரணமாக புதிய தொற்றாளர்களை வேறு வைத்தியசாலைகளுக்கு அனுப்பி வைப்பதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியானது அமைந்திருக்கிறது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி அவர்கள் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் தற்போது சிகிச்சை பிரிவில் உள்ளார். அவருக்கு ஆக்சிஜன் வழங்கப்படுகிறது. ஆபத்தான நிலையில் அவர் இல்லை என பவித்ரா வன்னியாராச்சியின் கணவர் தெரிவித்துள்ளதாகவும் தம்மிக்க பண்டாரவின் பாணி மருந்து எவையும் இவருக்கு வழங்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள மலையக செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்தினால் சம்பள நிர்ணய சபையின் தீர்மானத்தின் ஊடாகவோ திரைசேரி ஊடாகவோ 1000 ரூபாய் சம்பளம் வேண்டும், பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை பெற்றுக் கொடுப்பதற்கு உறுதியளித்துள்ள அரசாங்கம் அதனை சம்பள நிர்ணய சபைக்கு பாரப்படுத்தியுள்ளது. சம்பள நிர்ணய சபையின் தீர்மானத்தின் ஊடாகவோ அல்லது திரைசேரியின் நிதி ஒதுக்கீட்டின் ஊடாகவோ 1000 ரூபாய் அடிப்படை சம்பளம் மக்களை சென்றடைய வேண்டும். அதற்கான முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர்கள் சங்கம் வழங்கும் என்று சங்கத்தின் பொதுச் செயலாளரும் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற சம்பள பேச்சுவார்த்தையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் காலங்களிலும் பாராளுமன்றத்திலும் 2021 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்கப்படும் என வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருந்தன. அது நடைபெற்றிருக்கவில்லை. சம்பள உயர்வு விவகாரம் தொடர்பாக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் தோல்வியிலேயே முடிவடைந்திருக்கின்றன. இந்நிலையிலேயே தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை பெற்றுக் கொடுப்பதற்கு உறுதியளித்துள்ள அரசாங்கம் அதனை சம்பள நிர்ணய சபைக்கு பாரப்படுத்தியது. அமைச்சரவையில் அனுமதி கிடைத்திருக்கின்றது. இவை அனைத்தும் வரவேற்கத்தக்கவை. சம்பள நிர்ணய சபைக்கு தீர்மானிக்கின்ற சம்பள அடிப்படை சம்பளம் 1000 ரூபாவாக அமைய வேண்டும். அதற்கான நிதியை திரைசேரி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். சம்பள நிர்ணய சபையின் தீர்மானத்துக்கு அமைவாகவோ அல்லது திரைசேரியின் ஊடாகவோ 1000 ரூபாய் சம்பளம் அடிப்படை சம்பளமாக மக்களை சென்றடைய வேண்டும். அதற்கு இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் தனது முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்கும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. மேலும் சம்பள நிர்ணய சபைக்கு முழுமையான அழுத்தம் கொடுத்தேனும் 1000 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு முழு முயற்சியில் ஈடுபடுவேன் என தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது அமைந்திருக்கின்றது. கோவுச தோட்டத்தில் முட்கம்பி வேலி அமைத்து 2 ஏக்கர் காணி ஆக்கிரமிப்பு, தொழிலாளர்கள் எதிர்ப்பு, அரவிந்தகுமாரின் தலையீட்டால் பதற்றம் தணிந்தது என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அரசாங்கத்திலிருந்து ஈதோகா வெளியேற வேண்டும் என்பது பிற்போக்குத்தனமானது, செந்தில் தொண்டமான் கூறுகிறார் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. 2 பிள்ளைகளின் இளம் தாய் கொலை, கணவர் கினிகத்தேனை போலீஸில் சரண் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. 1000 ரூபாய் சம்பளம் வழங்குவதற்கு திரைசேரியே நிதி ஒதுக்க வேண்டும். கம்பெனிகளை நம்பி மீண்டும் ஏமாந்துவிடக்கூடாது என்கிறது ஜேவிபி என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள இந்திய செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்தினால் குடியரசு தினத்தில் தேசிய கொடிக்கு அவமதிப்பு, டெல்லி வன்முறை துரதிர்ஷ்டவசமானது, ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் கண்டனம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. எதிர்க்கட்சிகளின் புறக்கணிப்புடன் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியது. இதையொட்டி கூட்டுக்குழு கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் குடியரசு தினத்தன்று தேசிய கொடிக்கு அவமதிப்பு ஏற்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்ததுடன் டெல்லி வன்முறை துரதிர்ஷ்டவசமானது எனவும் கூறினார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது.
அடுத்து உலக செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்தினால், நோவாக்ஸ் தடுப்பூசி மருந்து கொரோனா வைரஸ் தொற்றை தடுப்பதில் 89.3% பயனுறுதிப்பாடு, பிரித்தானியாவிலான பரிசோதனைகளில் பெறுபேறு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அமெரிக்க மேரிலாந்து பிராந்தியத்தில் தலைமையகத்தை கொண்டு செயற்படும் நோவாக்ஸ் தடுப்பூசி மருந்து உற்பத்தி செய்யும் நிறுவனமானது கோவிட்-19 கொரோனா வைரஸ் தொற்றை தடுப்பதற்கான தனது தடுப்பூசி மருந்து பிரித்தானியாவில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின் போது 89.3% பயனுறுதிப்பாடு மிக்கது என்பது கண்டறியப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. அந்நாட்டில் முதலாக கண்டறியப்பட்டு வேகமாக பரவி வரும் திரிபு நிலைக்குள்ளான புதிய வகை வைரஸ் உள்ளடங்கலாக அனைத்து கோவிட்-19 கொரோனா வைரசுகளதும் தொற்றை தடுப்பதில் அந்த தடுப்பூசி மருந்து பயனுறுதிப்பாடு மிக்கதாக விளங்குவதாக ஆரம்ப கட்ட பெறுபேறுகள் தெரிவிப்பதாக அந்த நிறுவனம் கூறுகிறது என்பதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. ரோமானியாவில் கொரோனா நோயாளிகள் சிகிச்சை பெற்று வந்த மருத்துவமனையில் தீ அனர்த்தம், 4 நோயாளிகள் உயிரிழப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. ரோமானியாவின் தலைநகர் புகாரெஸ்டில் கோவிட்-19 கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்கள் சிகிச்சை பெற்று வந்த மருத்துவமனையொன்றில் நேற்று வெள்ளிக்கிழமை அதிகாலை இடம்பெற்ற தீ அனர்த்தத்தில் சிக்கி குறைந்தது 4 பலியாகியுள்ளனர். அதே சமயம் அந்த மதேயி பால்ஸ் மருத்துவமனையிலிருந்து 102 பேர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். அவர்களில் அநேகர் கொரோனா வைரஸினால் நடுத்தர அளவிலும் மோசமாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது என்பதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. ஈரான் 1 மாத கால பகுதியில் 20%க்கு செறிவாக்கப்பட்ட 17 கிலோகிராம் யுரேனியம் உற்பத்தி என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பு தொடர்பில் அவதானம் செலுத்தினால், வெளியிடப்பட்டுள்ள கரிசனைகள் குறித்து ஆராயப்படுவது அவசியம் என்ற தலைப்பில் வீரகேசரி பத்திரிகையானது தனது ஆசிரியர் தலைப்பினை தீட்டியிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 46வது கூட்டத்தொடர் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 19ஆம் தேதி வரை ஜெனீவா மனித உரிமை பேரவையில் நடைபெறவுள்ள நிலையில் இலங்கை தொடர்பான விடயங்கள் எவ்வாறு இடம்பெறும் என்பது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் தற்போது தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. அரசாங்க தரப்பிலும் எதிர்த்தரப்பிலும் தமிழ் மக்களின் சார்பிலும் இந்த 46வது கூட்டத்தொடர் தொடர்பான கருத்துக்கள், நிலைப்பாடுகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. இந்த கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பாக எவ்வாறான முடிவு எடுக்கப்பட போகின்றது, மேலும் புதியதொரு பிரேரணை கொண்டு வரும் பட்சத்தில் அது எவ்வாறு அமையப் போகின்றது போன்ற விடயங்கள் தற்போது வடக்கு கிழக்கு உள்ளிட்ட தென்னிலங்கையிலும் வெகுவாக பேசப்பட்டு வருவதை காண முடிகிறது என்பதாக வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது அமைந்திருக்கின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள கேலி சித்திரம் தொடர்பில் அவதானம் செலுத்தினால், இலங்கையின் மூத்த எழுத்தாளரும் பதிப்பாளருமான மல்லிகை இதழ் ஆசிரியர் டொமினிக் ஜீவா நேற்றைய தினம் இயற்கை எய்தினார். இவரது தண்ணீரும் கண்ணீரும் நூல் சாகித்திய மண்டல பரிசு பெற்றது. எனவே அவரின் மல்லிகை இதழ் நூலை பிரதிபலிக்கும் வகையிலேயே வாடாமல்லி என்பதாக அந்த கேலி சித்திரமானது அமைந்திருக்கின்றது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. மீண்டும் ஓர் பத்திரிகை பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.